பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் மிகப்பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. இந்த புதிய நாள்ல 10வது மாசம் 2வது ஆல்மோஸ்ட் 3வது நாள் நாம் இருக்கிறோம். கர்த்தர் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவாராக. அவுட் சைட் ஃபுல் ரைனிங், பட் தேவனுடைய வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிற இந்த காலவேளை பார்க்கலாமா? சங்கீதம் 55 சொல்லுது, உங்களுடைய மொத்த பாரத்தையும் கர்த்தர் மேல வச்சிடுங்க, அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லி. அன்பு பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவாக கூட இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு கூட நம்ம என்ன பண்றோம், இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய பாரம் உங்களை சாகடிக்கும். உங்களுடைய பாரத்தை சுமக்கவே அவர் உங்கள் முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேர்ந்தெடுத்து உங்க கூடவே அவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. பாரம் அவர் மேல வச்சிடுங்க, சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்குங்க. இந்த வேதாகம் மேல அழகா சொல்லிட்டு பாருங்க, உங்களுடைய மொத்த பாரத்தை கர்த்தர் மேல என்ன பண்ணுங்க, வச்சிடுங்க. என்ன பாரமா இருக்கட்டும், என்ன மாரி பாரமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் கடினம் எதனா இருக்கட்டுங்க, இன்னைக்கு மலை போல இருக்கட்டுங்க, ஆண்டுடைய பாதத்துல வச்சிடுங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். உங்களுடைய பாரத்தை வாங்கிட்டு அவருடைய ஆதரவும் அவருடைய தயவும் ஒத்தாசையும் நன்மையும் கர்த்தர் இந்த புதிய நாள்ல உங்களுக்கு கொடுப்பார். இந்த புதிய நாள்ல பெரிய பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில வருது. நீங்க பாரத்தை வச்சு இந்த நாள் வரைக்கும் அழுந்து புலம்பிந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இன்னைக்கு உங்களுடைய மொத்த ஃபீலிங்ஸ், கஷ்டம் என்னெல்லாம் இருக்கோ உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவர் மேல வச்சிடுங்க. இன்றில இருந்து ஒரு புதுசா வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆதரித்து இந்த புதிய நாள்ல ஒரு அதிசயத்தை செய்வாராக. ஆமென். நம்ம மீண்டும் நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? வார்த்தை கேட்டுட்டு திரும்பி நம்ம கவலைப்படுறது, வார்த்தை கேட்டுட்டு திரும்பி நம்ம அந்த பாரத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிறது, அது அவிசுவாசம். சரிங்களா? இந்த வார்த்தை நீங்க கவனமா கேட்டு உங்களோட பாரத்தை மொத்தமே கர்த்தர் மேல வச்சிடுங்க. இதிலிருந்து ஒரு புதிய கதவுகள், புதிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா செய்வார். நீங்களே பாப்பீங்க. ஆமென். ஜெபிக்கலாம் வாங்க. பரலோக பிதாவே, தேவனாகி கர்த்தாவே, அருமையான தேவ வார்த்தைக்கு நன்றி. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளைகளை, மொத்த பாரத்தையும் ஆண்டவர் மேல வச்சிடுங்க. அவர் உங்களை ஆதரித்து பெரிய நன்மைகளை இந்த புதிய நாள் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆமென். நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.